இன்றைக்கி நம்ம இரும்பு கடையிலேருந்து கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூபிஎஸ் எடுத்து வந்திருக்கோம். அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா விகார்ட் பிராண்ட்லேருந்து எடுத்து வந்திருக்கோம். வெளில எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லைங்கிறதால இது நம்ம ஒரு 200 கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அந்த கடையிலேருந்து. பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த போல்ட்டுமே அவங்க போடல. அப்படியே நம்ம சும்மா தட்டின உடனே திறந்துட்டு பார்த்தாலே டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வர டஸ்ட்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் போர்டுலாம் கேலண்டர் இருக்குது, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இல்லை பேட்ரி மிஸ்ஸாக இருக்குது கைஸ். பேட்ரி எடுத்துட்டு தான் அவங்க பேட்ரி வீணாக போய்ட்டு தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி போர்டுனா ரொம்ப குட் கண்டிஷனாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. பின்னாடி உள்ள சாக்கெட்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட ஒரு பேட்ரி இருக்குது, அந்த பேட்ரி இருக்குது அட்டாச் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிப்போம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ எந்த ஷேக்குமே இல்லை. நம்மள்ட்ட ஒரு பேட்ரி இருக்குது, அந்த பேட்டரிக்கு அட்டாச் ஆகுதான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அந்த பேட்டரியை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் இந்த 700 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த பேட்ரி. இப்போ நம்ம பேட்டரியை அட்டாச் பண்ணிடலாம். நமக்கு பேட்ரி வந்து பக்காவாக இந்த இடத்துல ஃபிட் ஆகுது, பார்த்தாலே தெரியும். நம்ம இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ பேட்ரி கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூலாம் போட்டுடலாம். நான் இந்த பேட்ரி ஆல்ரெடி சார்ஜ் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஃபுல் சார்ஜில் தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு ஆன் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு கைஸ். இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு கைஸ். பாய் கைஸ்.